ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 18/8/2026 சாக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, கேள்விப்படுற விஷயங்களெல்லாம் நம்ப வேண்டாம். ஏன்னா நம்பினா என்ன ஆகும்? அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி அதை நோக்கி ஓடும், நேரம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் யாராவது தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு காதில் கேட்டு இன்னொரு காது வழியாக விட்டுட்டு போயிடுங்க, முற்றுப்புள்ளி வச்சுடுங்க, அவ்வளோதான். இல்லை அவனுக்குள்ளே இருக்கிற பதிவு வெளியில் வருது, அவ்வளோதான். வாந்தி எடுக்கிறான் கரெக்டாக சொல்லணுன்னா. ஸோ வாந்தியில் போய் யாராவது ஆராய்ச்சி பண்ணுவாங்களா? கேள்வி. ஞானத்தின் குஷியில் எந்த குழந்தைங்க இருப்பாங்க தெரியுமா? அப்படி ஞானத்தின் குஷியில் இருக்கிற குழந்தைங்களுடைய அடையாளம் என்ன? ஸோ அப்படி ஞானத்தின் குஷியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பழைய கர்மத்தின் கணக்கை குஷியாக முடிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை புலம்பிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் வருகிற வழிகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கிடுவாங்க ஒரு செகண்டில். ஏன்னா ஞானத்தின் குஷியில் இருக்கும் பொழுது துக்கத்தின் வேதனையின் கவலைகள் இந்த உலகமே மறந்து போயிடும்ன்ற. இல்லை, துக்கத்தின் உலகமே மறந்துடும், வேதனையின் உலகமே மறந்து போயிடும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அதோட நினைவு தான் ஐயப்பன் பக்தர்கள் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, இல்லை அவங்களுக்கு மெத்த மாதிரி அனுபவமாகுதான் கல்லும் முள்ளும். அதாவது இந்த துக்கம். ஸோ அதனால் இப்போ மகிழ்ச்சியான உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த எண்ணம் மட்டும்தான் ஞானத்தின் குஷியில் இருக்கிற குழந்தைங்களுடைய இதயத்தில் இருக்கும். ராவணன் சாபத்தினால துக்கம் கொடுத்தோம். துக்கமான கவலையான உலகத்திலிருந்து நம்மளை நீக்கிறதுக்காக, மகிழ்ச்சியான உலகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காக நம்ம பாபா வந்திருக்கிறார். இப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஸோ போக போகிற அந்த சந்தோஷமான உலகத்தை பற்றி நினைக்கணுமே தவிர விட்டுட்டு அந்த துக்கமான உலகத்தை பற்றி நினைக்கக்கூடாது. அதை திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு, என்ன அர்த்தம்? அதை நினைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். பாடல். உன்னை அடைந்ததால் நாங்கள் உலகையே அடைந்தோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, பாட்டு கேட்டிங்களா? குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மெய் சிலிர்த்து இருக்கணும், இல்லையா? கடவுளை அடைஞ்சு உலகத்தை அடையிறோம். இதுதான் மகாபாரதத்தில் நான் வேண்டுமா, என்னுடைய படைக்கலம் வேண்டுமான்னு கிருஷ்ணர் கேட்குறார். எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். துரியோதனன் ஒத்தையால் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, படைக்கலம் தான் வேணும்ன்ட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். அதிலும் கிருஷ்ணரும் நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறார். வழியை மட்டுமே சொல்வேன். அதான் பாபா பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ அந்த ஒரு பாபாவை அடைவதனால் நம்ம உலகத்தையே அடைகிறோம். ஸோ இதை நினைத்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ குஷி வரும். குஷி மாதிரி சத்தான உணவு வேறு எதுவுமே கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லையா? குஷி உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ வேறு எந்த உணவும் மனதுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. ஸோ அந்த குஷியை கொடுக்குற உணவு பாபா கொடுக்குற ஞானம். இப்போ எல்லா ஆன்மீக குழந்தைங்களுக்கும் எல்லையற்ற தந்தை கிடைச்சிட்டார். ஸோ எல்லா ஆத்மாவுக்கும் எல்லையற்ற தந்தை அப்படின்னா அது ஒருத்தராக தான் இருக்க முடியும். எப்போ மற்றவங்களும் பாபா குழந்தை ஆகுறாங்களோ அப்போ அவங்களுக்கும் மெய் சிலிர்க்கும்.
நம்முடைய ராஜ்யம் இருந்தது, பிறகு ராஜ்யத்தை இழந்துட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ பாரதவாசிகளுக்கு இது சந்தோஷமான செய்தி. ஏன்னா ராஜ்யம் அவங்களுடையதாக தான் இருந்தது. இப்போ இழந்துட்டோம், ஆனால் இப்போ மீண்டும் அடைய போகிறோம். ஸோ அப்போ இது எப்போ செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும்னா, இதை நல்லா கேட்டு புரிஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை யோசிக்க ஏன்னா இது எல்லாமே அடுத்த ஜென்மத்தில் வரப்போகுது. இப்போ கையில் அப்படியே கொடுத்தா சந்தோஷம் வரும் இல்லை, உடனே ஆச்சு ஒருத்தர் கிடைக்குதுன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நமக்கு அடுத்த ஜென்மத்தில் வருது. ஸோ அப்போ அது சிந்தனை பண்ண தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் ஆத்மான்ற உணர்வில் நிலைக்க தான் அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அடுத்த ஜென்மம்னா கூட இருக்கிறது சில வருடங்கள் தான், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ கல்பமாக பாபா வர்றார். இதே பாரத பூமியில் தான் அவருடைய ஜென்மம் ஏற்படுது. ஸோ பாரதத்தில் கொண்டாடப்படுற எல்லா பண்டிகைகளுமே இந்த சங்கமேகத்துடைய நினைவு சின்னம். பாபா வந்து இந்த நேரத்துடைய நினைவு சின்னம். பாபா வந்து ரொம்ப ஈஸியான வழியை சொல்கிறார். இன்றைக்கி மனிதர்களுக்கு பலவிதமான கவலைகள் இருக்குது. ஆனால் இந்த ஞானத்தை கேட்குற மகிழ்ச்சியில் அந்த அனைத்து கவலையும் துக்கமும் மறைஞ்சிடுது. இல்லை 1 2 கிடையாது, பல கவலை மனிதனுக்கு, 1000 கவலை. 1000 கவலையும் இந்த ஞானத்தை கேட்குறது மூலமாக மறைஞ்சிடுது. இது தெரியாமல் மனிதர்கள் சினிமா பார்க்குறது, பாட்டு கேட்குறது, இதன் மூலமாக கவலை போகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாக அடுத்த கவலைக்கு நாம் விதை போடுறோம். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நோயாளிகளுக்கு நோய் குணமாகிட்டால் மகிழ்ச்சி வரும் தானே. ஏன்னா நோய் வந்துடுச்சுன்னா மற்ற எல்லா விஷயமும் மறந்துடும். சாரி, தப்பாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நோய் குணமடைகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்னா குஷி ஆகிடுது, அந்த கவலை எல்லாமே போயிடுது, மறந்துடுது, வலியில் அனுபவித்த வலி எல்லாமே. அப்போ தாய் வீடு, மாமியார் வீடு, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நாம் எல்லோரும் உலகத்துக்கே எஜமானராக இருந்தோம். பிறகு ராவணன் நமக்கு சாபம் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இது கவலை கொண்ட உலகமாயிடுச்சு, துக்கம் கொண்ட உலகமாயிடுச்சு சாபம் வாங்கினதுனால. ஆனால் நாளைக்கு குஷியின் உலகம் வரப்போகுது. ஸோ அந்த குஷியான உலகத்தை நினைவு செஞ்சிங்கன்னா இந்த துக்கமான உலகத்தில் இருக்கிற கவலை, துக்கம் எல்லாமே மறந்துடும். அதனால தான் அதை நினைவு பண்ணுங்கள், இதை நினைக்காதீங்கன்ற. இது புரியாமல் பீயிங் இன் தி ப்ரெசன்ட் மொமெண்ட், இங்கே என்ன இருக்குது, துக்கம்தான் இருக்குது. இதை வந்து அழகாக யூஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்டார். ஜிடி கிருஷ்ணமூர்த்தி தான் பீயிங் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கணும்னாரு. என்னையா இருக்குது ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் என்ன இருக்குது சந்தோஷப்படுறதுக்கு அப்படின்னு கேட்டார். சூப்பரான விஷயம் அது. ஸோ இன்னை வரைக்கும் உலகம் ஃபுல்லாக பீயிங் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதிர்காலத்தில் சுகம் வரப்போகுதுன்றதை பாப்பா சொன்னதுனால, இல்லாட்டினா எதிர்காலத்தை நினச்சா பயம்தான் வரும். ஐயோ குழந்தைய எப்படி படிக்க வைக்கிறது, நாளைக்கு நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி கவலைகள் தான் வந்துடும். ஸோ போக போகிற சொர்க்கத்தை நினச்சிட்டு இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற கவலை, துக்கம் எல்லாம் மறந்துடும். இது ஞாபகமே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் விஷயமே இல்லையா. நாளைக்கு வரக்கூடிய சுகமான உலகத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கவலை எதனால் வந்திருந்தாலும் சரி அதெல்லாம் மறந்துடுன்ற. ஸோ கலியுகத்துடைய கடந்த காலத்தையும் நினைக்கக்கூடாது, நிகழ்காலத்தையும் நினைக்கக்கூடாது, எதிர்காலத்தையும் நினைக்கக்கூடாது. சத்தியுகத்தை தான் நினைக்கணும்.
இதுதான் சங்கமயுகத்துடைய வேலையே. ஏன்னா சங்கமயுகன்றது படகுல போயிட்டு இருக்கிறோம். இந்த நினைவின் சந்தோஷம் அங்கே போய் அடையிறத விட சந்தோஷம் அதிகமாக கொடுக்கும். இது தம பிரதானமான உலகம். பலவிதமான கர்ம வினை இருக்குது. ஸோ கர்ம வினை இருக்கிறதுனால துக்கம் வரதான் செய்யும் இல்லையா? பாருங்கள், பெண்களுக்கு எவ்வளோ கொடுமைகள் நடக்குது. பெண்களுக்கே அவ்வளோ கொடுமைகள் நடக்குது. அநேக விதமான தடைகள் வருது. ஸோ இந்த தடைகளை, கர்மத்தின் கணக்குகளை அனுபவிக்கத்தான் வேண்டி இருக்குது. ஆனால் எதிர்காலத்தின் நினைவிலேயே அனுபவிக்கும்போது இந்த வழி தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, பொறுத்துக்கோங்கன்னு பாபா தைரியம் கொடுக்குறார். இதுதான் பைபிளில் பரலோகத்தின் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, இதோ வந்துடுச்சு, பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கல்பத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி தான் நடந்தது. இப்படித்தான் நீங்கள் நாராயணன் ஆனீங்க. கர்மத்தின் கணக்கு வழக்குகளை கண்டிப்பாக நீங்கள் முடிக்கணும். இதை மகிழ்ச்சியாக முடிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ எப்படியும் கணக்கு வழக்கம் முடிச்சு தான் ஆகணும். அதை நீங்கள் கஷ்டப்பட்டு முடிக்கிறீங்களா இல்லை சந்தோஷமாக முடிக்கிறீங்களா? சந்தோஷமாக முடிக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டார். போக போகிற இடத்த நினச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்ன்றார். ஸோ பாபாவையும் ஆஸ்தியையும் மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ குஷியாக கணக்கை முடிச்சிடுவீங்க. எந்த தவறான காரியமும் பண்ணாதீங்க. இல்லாட்டினா இன்னும் தண்டனை வரும். ஏற்கனவே நம்ம சேர்த்து வச்ச பாவமே அதிகம், இன்னும் வேறு பாவம் செய்தால் இதுதான் முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் இழந்துட்டோம், இன்னும் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? இன்னும் பாவம் செஞ்சிங்கன்னா இன்னும் இழக்க வேண்டியதாகிடும். சொர்க்கத்தில் பதவியும் குறைஞ்சிடும். ஸோ அதான் தண்டனை ஏற்படும். துக்கம் கொடுத்தா துக்கப்பட்டு இறப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் எந்த தவறான காரியமும் பண்ணாதீங்க. பாபா ஒருத்தரை மட்டும் நினைவு செய்கிறது தான் உங்களுடைய கடமையே. சங்கம யோகம்னால பாபா நினைவில் மூழ்கி இருக்கிறது தான். பாபாவை நினைவு செஞ்சால் உங்களுடைய பாவ கர்மம் விநாசமாகும்னு பாபா சொல்கிறார். கணக்கு வழக்கு முடிஞ்சிடும். இன்னும் குறைஞ்ச நேரம்தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாரு. அதே நேரத்தில் கணக்கு வழக்கை முடிக்கிறதுக்கே இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அப்போ சீக்கிரமாகவும் முடிக்கணும் இல்லையா? ஸோ நினைவில் இருந்து அதை ஏற்றுக்கிறது தான் கணக்கு வழக்க முடிக்கிறது, எதிர்க்காமல். அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் குருடர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்க. எல்லாமே தவறான வழியில் போயிட்டு இருக்கிறாங்க, எதுக்கட்டாலும் எதிர்த்துக்கிட்டு. அப்போ நாம் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஓ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் தோணும். ஸோ நீங்களும் நினைவு செய்யுங்க, மற்றவங்களுக்கும் இந்த வழியை சொல்லுங்கள். கண்டிப்பாக தடைகள் நிறைய வரும். அந்த தடையெல்லாம் எதுக்கு தெரியுமா வருது? நீங்கள் பாபாவை நினைக்கக்கூடாதுன்னு வருது. உங்களுடைய கவனம் அதன் பக்கம் வரணும்னு வருது. நீங்கள் டக்குன்னு பாபா கிட்டே இணைச்சிட்டே இருங்க. என்ன வந்தாலும் பாபா கிட்டேருந்து என்ன உன்னால் பிரிக்க முடியாது மாயா அப்படின்னு சவால் விடணும். ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பாபா நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு மற்றவங்களுக்கு புரிய வைங்க. முடிந்த அளவுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா மன்மனாபவன்ற வார்த்தையே ரொம்ப ஃபேமஸ். மன்மனாபவ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹே ஆத்மாக்களே, நிரந்தரமாக என்னை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பழைய பாவகர்மங்கள் பஸ்பமாகிடும் அப்படின்னு அர்த்தம். நிரந்தரமாக நினைக்கணும், அவரை மட்டும் நினைக்கணும், அவ்வளோதான். அப்போ தான் பழைய பாவகர்மங்கள், அதாவது அந்த குணங்கள் ஃபுல்லாக அழிஞ்சு தெய்வீக குணங்கள் வரும்.
இல்லையா? ஏன்னா அழுவுறது, கவலைப்படுறது கூட அசுர குணம்தான். அதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் பாபா நினைவுலேயே அந்த சந்தோஷமாக கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். இதில் குழப்பம் அடைகிறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. பாபாவை மட்டும் நினைத்தால் போதும். தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவோம். எவ்வளோ ஈஸியான வழி இல்லையா? ஒரு தங்க நகை ரொம்ப கருப்பு அடிஞ்சிடுச்சு, அதை ஏதோ ஒன்றுத்தில் போட்ட உடனே அப்படியே தூய்மையாகுதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பாபா நினைவில் மட்டும் இருந்தாலே போதும். சத்தியுகத்தில் உங்கள் ஆத்மா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பரிசுத்தமாகிடும்ன்றார். நாம் 84 ஜென்ம சக்கரம் சுற்றி வந்திருக்கிறோம், முடிச்சிட்டோம் 84 ஜென்மங்கள். ஸோ சக்கரம் சுற்றிக்கிட்டே வந்தது, இன்னும் சுத்தம். ஒருபோதும் இது நிற்காது, இந்த காலச்சக்கரம். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பழைய உலகத்தில், பழைய உடம்பில். அதனால் இதை மறந்துடுங்க. இதில் துக்கத்தை தவிர எதுவுமே கிடையாது இல்லையா? இது ஆத்மாக்களின் எல்லையற்ற சந்நியாசம் இல்லையா? சுற்றி இருக்கிற எதையும் பார்த்தும் பார்க்காமல், கேட்டும் கேட்காமல் இருக்கணும். இந்த பழைய உலகத்தின் குணங்களையும் மறக்கணும். ஹடயோகிகள் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் பண்ணுறாங்க. வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போகிறாங்க. நாடகத்தில் அவங்களுடைய நடிப்பு அது. மீண்டும் ஒவ்வொரு கல்பத்திலும் அவங்க அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா கடந்து போன ஒவ்வொரு வினாடியும் மறுபடியும் நாடகத்தில் நடக்கும், அப்படியே நடக்கும். சாஸ்திரங்கள்லாம் பக்தி மார்க்கத்துடைய புஸ்தகங்கள். பக்திக்கு பிறகு தான் இந்த ஞானம். ஸோ அந்த ஞானம் கிடைக்கிறதுனால நமக்கு பக்தி முடிஞ்சிருச்சு. இந்த ஏணிப்படி படத்தை வச்சு நம்ம ரொம்ப தெளிவாக ஈஸியாக மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதே மாதிரி முக்கியமான படங்களை வீட்டில் கூட நீங்கள் வச்சுக்கணும். அதில் மும்மூர்த்தி படம் ரொம்ப தெளிவானது. இதில் இந்த பிரம்மா தான் விஷ்ணுவானார், விஷ்ணு தான் சங்கர். ஸோ மூணுமே ஒரே ஆத்மா தான் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். ஆனால் இந்த 3 பேரையும் படைக்கிறது மேலே இருக்கிற சிவபாபா. அது கீழே தான் அவருடைய படைப்புகளாகி இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கிறாங்க. ஸோ சூக்ஷ்மதனவாசிகளும் ரொம்ப உயர்ந்தவர்கள் தான். அவர்களை விட உயர்ந்தவர் பகவான் சிவபாபா. ஸோ பாபா எங்கே இருக்கிறாரோ ஆத்மாக்களுடைய இடமும் அதுதான், ஆத்மாக்களுடைய வசிப்பிடும். அதை நீங்கள் நிர்வாண தாமம்னு சொல்லலாம், சாந்தி தாமம்னு சொல்லலாம், பரந்தாமம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை சாந்தி தாமம்னாலும் சரி, நிர்வாண தாமம்னாலும் சரி, ஒரே அர்த்தம் தான். சத்தத்துக்கு அப்பாற்பட்ட இடம்னு அர்த்தம். அப்போ அது அமைதியான இடம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ பரந்தாமத்தை சாந்தி தாமம்னும் சத்தியகத்தை சுகதாமம்னும் சொல்கிறோம். அந்த சுகதாமத்தில் அமைதியும் இருக்கும், செல்வ செழிப்பும் இருக்கும், சுகமும் இருக்கும், துக்கமே இருக்காது. பிறகு தான் இந்த பூமி துக்கதாமமாக மாறுது. அது அசாந்தி தாமம்னு சொல்லலாம். சுகதாமம்னாலே எல்லையற்ற பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்கும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே காலி. நாளைக்கு என்ன ஆகும்னே தெரியாத மாதிரி ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி கலியுகத்தின் முடிவில் இருக்கிறோம், நாளைக்கு சத்தியுகத்துடைய தொடக்கம். ரெண்டுத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஸோ
பிரம்மாவுக்கும் சரி, பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த பிராமணர்களாகிய உங்களுக்கும் சரி, நாளைக்கு பகலாக சொர்க்கமாக இருக்க போகுது. பிறகு துவாபரகத்தில் வந்து இரவு வரப்போகுது. ஸோ பகலாக இருக்கும் பொழுது நம்ம தேவதைகளாக இருந்தோம், இரவாக இருக்கும்போது சூத்திரராக ஆகிட்டோம். ஸோ இப்போ இந்த இரண்டுக்கும் இடையில் சூத்திரர்களாக இருக்கிற கலியுகத்துக்கும் தேவதைகளாக இருக்கிற சத்தியுகத்துக்கும் இடையில் பிராமணர்களாக நாம் இருக்கிறோம், தேவதையாக மாறுறதுக்காக. இந்த சங்கமயுகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது, எந்த வேதத்திலும் சொல்லப்படலை. அதனால் மனிதர்கள் வந்து முற்றிலும் ஆழ்ந்த இருளில் இருக்கிறாங்க. அவங்கள ஆழ்ந்த வெளிச்சத்தில் கொண்டுட்டு வர்றது உங்களுடைய கடமை. இப்போ உங்களுடைய மகாபாரத யுத்தம் நடக்க இருக்குது. ஸோ விநாச காலத்தில் விபரீத புத்தி கொண்டவர்களாக இருப்பார்கள்னு பாடப்பட்டு இருக்குது இல்லையா? விநாச காலத்தில் அன்பு புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைவாங்க. பாபா மேலே அன்பு புத்தி உள்ளவர்கள், மற்றவர்கள் அழிந்து போவார்கள். விபரீத புத்தி உள்ளவர்கள், விபரீதம்னா அன்பு இல்லாத புத்தின்னு அர்த்தம். பாபா மறுபடியும் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நம்மக்கிட்டேருந்து யாருமே அபகரிக்க முடியாது. ஸோ துவாபரகத்தில் தான் ராவணன் பிரவேசிக்கிறான். ராவணன் தான் நம்முடைய ராஜ்யத்தை அபகரிச்சிட்டான். அதனால தான் அவனை வந்து நம்முடைய எதிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதிரின் உருவத்தை தானே எரிப்பாங்க. ஸோ பாபா சொல்கிறார், இந்த ராவணன் தான் நம்முடைய மிக பழைய எதிரி, பெரிய எதிரி. ராவண ராஜ்யம்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருடைய புத்தியிலும் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, புரிஞ்சிக்கல. அப்போ இதை ஆழ்ந்த இருள்னு சொல்லலாம் தானே? எல்லையற்ற தந்தை தான் ஞானக்கடலாக இருக்கிறார். அவரை தான் ஞானத்தின் வள்ளல், தெய்வீக கண்ணை கொடுக்கிற வள்ளல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு 3வது கண் கிடைச்சிருக்குது. 3வது கண்ணுன்றது ஞானக்கண். இதுக்கு முன்னாடி அது கிடைக்காதனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாபாவை வந்து நம்ம ஞானக்கடல்னு சொல்கிறோம். அப்போ ஞானத்தை தானே புரிய வைப்பார். ஞானமே சொல்லாமல் அவர் எப்படி ஞானக்கடல் சொல்ல முடியும்? இன்னொன்று, அந்த ஞானத்தை கேட்காம நாம் எப்படி வெற்றி அடைய முடியும் மாயின் மீது? ஸோ இப்போ பாபா நமக்கு ஞானம் சொல்கிறத பார்க்குறோம். இந்த ஞானத்தின் மூலமாக தான் நமக்கு அரைக்கல்பம் சத்கதி கிடைக்கிது. அடுத்த அரைக்கல்பம் பக்தி மார்க்கம் நடக்குது. ஞானத்தினால், அதாவது சங்கமிகத்தில் கிடைக்கிற ஞானத்தின் மூலமாக தான் நமக்கு அரைக்கல்பத்துக்கு சத்கதி கிடைக்கிது. ஆனால் உண்மையில் எங்கே கிடைக்கிது? இப்போவே கிடைக்கிது, இப்போவே அடையிறோம். அதுதான் விஷயம். ஸோ ஞானத்துக்கும் சரி, பக்தி மார்க்கத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே பாபா இப்போவே தான் கொடுக்குறார் சங்கமிகத்தில். ஸோ எந்த விஷயத்தையுமே குழந்தைங்களால் மறைக்க முடியாது. நீங்கள் ஏதாவது தவறு பண்ணிங்கன்னா பாபாவுக்கு சொல்லிவிடுங்க. மறைக்க முடியும்னு நினைக்காதீங்க. இல்லையா? பாபாவுக்கு தெரியாமல் இருக்குமா? சிலர் வந்து தவறான கர்மங்களை செய்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். ஏன்னா இருக்கிறதே ராவண ராஜ்யம் தானே. மாயா அறை கொடுத்துடுது. ஆனாலும் பாபா கிட்ட சொல்லாமல் அதிகமாக மறைக்கிறாங்க. ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சுன்னா உடனே பாபா கிட்ட சொல்லிடுங்க. அப்போ தான் இனி அந்த தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கான வழியை பாபா சொல்லுவார். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இன்னொன்று, பாபா கிட்ட சொல்லிட்டேன்னு தெரிஞ்சிட்டாலே
நம்ம இனிமேல்ட்டு அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். காம மகா எதிரி. பாபாவுக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாங்க, பாபா மாயா ரொம்ப எதிர்க்குது பாபா அப்படின்ட்டு, காமத்தை தான். ஸோ மாயா கிட்டேருந்து தப்பிக்கிற அளவுக்கு யாரோட யோகம் நிரந்தரமாக இருக்குதுன்ற, நிரந்தரமாக இருந்தால் தானே மாயா கிட்டேருந்து தப்பிக்க முடியும். அப்போ அதிகமாக தேகாபிமானம் வந்துடுது. அதனால் மாயா கிட்ட நிறைய பேர் அற வாங்குகிறாங்க. பாபா கிட்ட வந்து எல்லா இடத்துல இருந்தும் செய்தி வருது. நியூஸ் பேப்பரில் கூட எவ்வளோ தவறான விஷயங்களை எழுதுகிறாங்க. இப்போ மனிதர்கள் எவ்வளோ வேணாலும் விஷயங்களை உருவாக்கி எழுதலாம். ஏன்னா தம பிரதானமான உலகம் இல்லையா. வியாசர் ரஜோகுணத்தில் இருக்கும்போதே என்னென்ன விஷயங்களை உட்காந்து எழுதிட்டார். அதனால்தான் பாபா புரிய வைக்கிறார், கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்பாதீங்க, அப்படி நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா கெட்டு போயிடுவீங்க. சூப்பர் இல்லையா. ஸோ நிறைய விஷயங்கள் நியூஸ் பேப்பரில் நியூஸில் வர்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஒருத்தர் இன்னொருத்தரை திட்டிகிட்டு இருப்பாங்க, நாளைக்கு அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. கேட்டவங்க என்னடா அப்படி பண்ணிவிட்டு இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்களேன்ட்டு இவங்களுக்கு மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்கும். அதான் பாபா சொல்றார், கேள்விப்படுற விஷயத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை வச்சு கெட்டு போகாதீங்க. இவர் இப்படி செஞ்சார், அவர் அப்படி செஞ்சார் அப்படின்னா புத்தி அங்கே தானே போகும். ஸோ இது தம பிரதானமான உலகம்னு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. மாயா வந்து உங்களை விழ வைக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யும். யாராவது பொய்யான விஷயங்களை சொல்கிறாங்கன்னா ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடுங்க. இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. நான் இந்த செய்தியை எடுத்துகிட்டு வரேன், தூய்மை ஆகிறதுக்கான செய்தியை, சத்கதி அடையிறதுக்கான செய்தியை. ஹே ஆத்மாக்களே, ஸ்ரீமத் படி என்னுடைய செய்தியை கேளுங்க. நிரந்தரமாக என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. யார் நினைவு செய்கிறாங்களோ அவங்க தான் தங்களுக்குத்தானே நன்மை செஞ்சுக்கிறாங்க. ஆத்மா தான் நினைவு பண்ணுது, ஆத்மா தான் தப்பும் பண்ணுது. இப்போ பாபா கிட்ட வந்து ஸ்ரீமத் கிடைக்கிது. மற்றபடி இதில் ஆசீர்வாதம், கருணை இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாபா மட்டும் நினைக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த விஷயத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் குழப்பமடைகிறதுக்கு எதுவும் இல்லை. உலகமே ஆழ்ந்த இருள் இருக்கும்போது தான் பாபா வரார். அதனால தான் அவர் வந்ததை சிவராத்திரின்னு ராத்திரி கொண்டாடுறாங்க. ஸோ கிருஷ்ணருக்கு கூட பிறந்த நாள் வந்து நைட்டு தான் கொண்டாடுறாங்க. பூரி, பால் பாயாசம் இதெல்லாம் வந்து கோயிலில் நைட்டு தான் செய்கிறாங்க. இப்போ சிவனுக்காக நாம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, நிராகாரமாக இருக்கிறார். அதேமாரி பாபா எந்த நேரத்தில் வராரு, எப்படி போகிறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது, வருவார் போயிடுவார். இப்போ நாம் எல்லோரும் சிவபாபாவுடைய பேரன் பேத்திகள். ஸோ தாத்தா கிட்ட இருந்ததும் ஆஸ்தி நமக்கு கிடைக்கிது, சிவதாத்தா கிட்ட இருந்து. பிரம்மாவுக்கும் கூட ஆஸ்தி அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்கிது. ஏன்னா பிரம்மா கூட நம்மள மாதிரியே மனிதர் தான். சத்கதியில் முதல் நம்பர் ஸ்ரீகிருஷ்ணர் தான் அடையிறார். ஸோ இவர் வந்து, அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப அன்பானவர். ஏன்னா சதோ பிரதானமான குழந்தை இல்லையா. கொஞ்சம் பெரியவரானவொடனே சதோ பிரதானத்துலேருந்து சதோ ஆகிடுது. கொஞ்சம் அந்த இது குறையுது, பவர் குறையுது. பிறகு ரஜோ தமோ நிலை
அடையிறார் ஒரு ஜென்மத்திலே கம்பேர் பண்ணி. கலியுகத்தின் தமோவோட கம்பேர் பண்ண முடியாது. அந்த ஒரு ஜென்மத்தில் சதோரஜ தமம். ஸ்ரீகிருஷ்ணர் ராதை தான் பெரியவரான உடனே லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. பாபா இதுக்கு முன்னாடி, அதாவது முந்தைய கல்பத்தில் யாருக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தாரோ அவங்களுக்கே தான் இப்போவும் கொடுக்குறார். பாரதத்தில் தான் தேவி தேவதைகள் வாழ்ந்தாங்க. அதனால தான் தேவதைகளுடைய கோயில் பாரதத்தில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ கிறிஸ்டின்ஸோடைய சர்ச்சில் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் தேவதைகளுக்கு பாருங்கள் எத்தனை 1000 கோயில்கள் இருக்குது. இல்லை, உலகத்தில் எந்த சர்ச்சுக்கு போனாலும் இயேசு தான் இருப்பார். ஆனால் இந்து கோயில்கள் எத்தனை தேவதைகளுக்கு இருக்குது. ஸோ மனிதர்களை தேவதை ஆக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறார். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிறார். ஸோ நாம் கூட பாபாவோடு வந்திருக்கிறோம் பாரதத்தை சொர்க்கமாக்கிறதுக்காக. பக்தி மார்க்கத்தில் தேவதைகளுடைய கோயிலில் மூர்த்திகளுக்குன்னே எவ்வளவு செலவு பண்ணுறாங்க. உற்பத்தி செஞ்சு அதை பாலனை செஞ்சு பிறகு அதை கடலில் போய் அழிக்கவும் செஞ்சிடறாங்க. 9 நாளுக்குள்ளே அதை தண்ணீரில் மூழ்கடிச்சிட்றாங்க. நவராத்திரி அப்போ துர்கை சிலை, காளி சிலை எல்லாம் கடல் தண்ணியில் போய் கரைச்சிடுவாங்க. ஸோ அதில் ரொம்ப அன்பு வைக்கிறாங்க அந்த சிலைகள் மேலே. நவராத்திரி நாட்களில் கல்கத்தாவில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்களாம். இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நமக்கு அற்புதமாக தெரியுது, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாம் கூட இதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணியிருக்கிறோம். ஸோ எவ்வளோ மூட நம்பிக்கைகள் இருக்குது. இல்லை, என்னன்னே தெரியாமல் பண்ணால் அது மூட நம்பிக்கை தானே. ராமாயணத்தை எவ்வளோ நேசிக்கிறாங்க பாருங்கள். அதில் ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாருன்னு இவங்க அழுவாங்க, இவங்க மனைவியை காட்டுக்கு அனுப்பிச்சிட்ட மாதிரி. ஸோ இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். இதனால் எந்த பலனும் கிடையாது சொல்கிறதாலேயோ கேட்குறதாலேயோ. ஆனால் பாபா இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை இப்போ எவ்வளோ புத்திசாலி ஆக்குறார். அதனால் இப்போ நீங்கள் கேட்குற இந்த முரளியை இங்கே மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப அசைப்போடுங்க. எல்லா விஷயத்தையும் நினைத்து பாருங்கள். அப்போ தான் அந்த சந்தோஷம் இருக்கும். முழுமையாக புத்துணர்ச்சியோடு போங்க. சென்டர்லேருந்து போனாலும் சரி, மதுபன்லேருந்து போனாலும் சரி, தன்னை ஆத்மானு உணர்ந்து தேகம் உட்பட தேக சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும், உங்கள் கண்ணால் பார்க்குற எல்லாத்தையும் மறந்துடுங்கன்ற ஞானத்தை மறக்கக்கூடாது. இந்த ஞானத்தின் சாரமே என்னது? ஆத்மானு உணர்ந்து மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க, உங்கள் உடம்பு உட்படன்ற வெறும் ஜோதின்ற உணர்வு மட்டும்தான் இருக்கணும். அழிவற்ற ஜோதி நான். ஏன்னா மீறி எல்லாமே சுடுகாடாக ஆக போகுது. டெல்லியில் பிர்லா கோயிலில் பாரதம் ஃபரிஸ்தானாக சொர்க்கமாக இருந்தது. அதை தர்மராஜர் ஸ்தாபனை செய்தார் அப்படின்னு எழுதியிருக்குதான். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஆனால் இப்போ இந்த உலகம் சுடுகாடாக ஆக போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் எல்லோரும் காமன்ற சிதையில் உட்காந்து எரிஞ்சிட்டீங்க, சாம்பல் ஆயிட்டீங்க. கோபத்தை சிதைன்னு சொல்கிறது கிடையாது இல்லையா? பஸ்மாசுரன் வாங்க, பஸ்மாசுரன்னால சாம்பல் தான். காமத்திலிருந்து சாம்பல்
ஆகனா நம்மளை தான் குறிக்குது. ஸோ காமத்தை தான் சிதைன்னு சொல்கிறாங்களே தவிர கோபத்தை சிதைன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ அதில் கூட அதிகமான போதை குறைந்த போதைன்னு இருக்குது காமத்திலே இல்லையா. லேசான போதை கூட இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். அதிகமான போதைன்னா அதிலே மூழ்கி கிடக்கிறது. குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். வீட்டில் யாராவது நீங்கள் சொல்கிறத கேட்காத குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா இவன் அவங்க அப்பா கௌரவத்தை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கான் போல இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அப்பாவுடைய கௌரவமே போயிடுது. அதே மாதிரி தான் எல்லையற்ற தந்தை சிவபாபாவும் சொல்கிறாரு, நீங்கள் முகத்தை கருப்பாக்கிட்டீங்கன்னா பிராமண குலத்தை சார்ந்தவர்களின் பேரை கலங்கப்படுத்துகிறீங்க, தேவதை ஆகக்கூடியவர்களின் பேரை கலங்கப்படுத்துகிறீங்க என்று காமத்தில் விழுந்தா. உங்கள் கணவன் சொல்கிறாருன்னு நீங்கள் காமத்தில் விழுந்தா உங்கள் கணவன் என்ன நினைப்பார்? இப்போ எல்லா பிரம்மகுமாரிகளும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைப்பார். நீங்கள் விடாப்பிடியாக அதெல்லாம் முடியாது, உயிரே போனாலும் காமத்தில் விழமாட்டேன்னு இருந்தால் இப்போ எல்லா பிரம்மகுமாரிகளும் இதே மாதிரி வைராக்கியமாக இருப்பாங்க. அதுதான் உண்மையிலே பெருமை இல்லையா. ஸோ காமத்தில் விழுறீங்கன்னா பிராமண குலத்தின் பேரையே கலங்கப்படுத்துகிறீங்க என்று. நாம் தூய்மையின் சக்தியின் மூலமாக தான் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறோம். கலியுக சூதரர்களை சிரேஷ்டாச்சாரி தேவதைகளாக மாற்றுறோம். இப்போ தூய்மை இழந்துட்டால் என்னத்தை மாற்ற முடியும் உங்களால்? ஸோ நமக்கு ஜென்ரல் எலிஜிபிலிட்டியே இது தான். மகாபாரத யுத்தம் கூட உங்களுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஏன்னா மகாபாரத யுத்த மைதானத்தில் தானே கீதை சொன்னதாக காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெடியாக யுத்தம் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு பிறகு தான் சொர்க்கத்தின் கதவு திறக்கும். இந்த யுத்தத்திற்கு பிறகு சாஸ்திரத்தில் கூட மகாபாரத யுத்தம் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆகும்னு காட்டலை. பிரளயம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் ஒரு பக்கம் தாயின் கர்ப்பத்தில் பிறந்ததாகவும் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் ஆளிலையில் கட்டை விரலை சூப்பிக்கிட்டு வந்ததாகவும் காட்டுறாங்க. இப்போ ஒன்றுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவர் அங்கே கர்ப்ப மாளிகையில் மிகவும் ஓய்வாக இருக்கிறாரு அப்படிங்கிறத தான் ஜாலியாக ஆளிலையில் மிதந்துட்டு கால் கட்டை விரலை சூப்பிட்டு வர மாதிரி காட்டுறாங்க, ஒரு சிம்பாலிக்காக. மற்றபடி ஆளிலையில் கிருஷ்ணர் மிதந்துட்டு வர முடியுமா என்ன? ஒரு குழந்தை வர முடியுமா என்ன? இது இயலாத காரியம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நாடகத்தில் உருவாக்கப்பட்டு இருக்குது. கல்பமாகவே இப்படி தான் பக்தி மார்க்கத்தில் கதையை உருவாக்குறாங்க. ஸோ இப்போ குழந்தைங்க உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும். இதுதான் முக்கியமான விஷயம். பாபா தான் சொர்க்கத்தின் படைப்பாளர். அதனால தான் அவரை சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை, ஹெவன்லி காட் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அப்பா சொர்க்கத்தை படைக்கிறாருன்னா அவருடைய குழந்தையாகிய நாம் அவர் படைத்த சொர்க்கத்தின் எஜமானன் ஆகணும் தானே இல்லையா. நம்ம அப்பா ஒரிஜினல் அப்பா சிவபாப்பா தான். அவர் கொடுக்குற சொத்தை ஃபுல்லாக அடையணும். மற்றவங்களாம் சும்மா தற்காலிகமாக வந்த அப்பா, அந்த அப்பாவுடைய சொத்து வேணுன்றதுக்காக வெட்டு குத்துன்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிவஜெயந்தி கூட பாரதத்தில் தானே கொண்டாடுறாங்க. அப்போ பாரதத்துக்கு ஏதோ கொடுத்துருக்கிறார், அதனால தான் இங்கே கொண்டாடுறாங்க.
என்ன கொடுக்குறாரு? இப்போ உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்குறாரு இல்லையா? ஸோ பாபா தான் சத்கதி கொடுக்குற வள்ளலாக இருக்கிறார். ஞான கடல் பாபா தான் வந்து சத்கதி கொடுப்பார். ஏன்னா அதற்கான ஞானம் பாபா கிட்ட தான் இருக்குது. அந்த ஞானத்தை தான் பாபா இப்போ நமக்கு கொடுக்குறார். 5000 வருடத்துக்கு பிறகு மறுபடியும் இதே பாரதத்தில் தான் வருவார். யாரெல்லாம் இந்த பிராமண குலத்தில் இருக்கிறாங்களோ அவங்களே தான் சொர்க்கத்துக்கும் வருவாங்க. மறுபடியும் அடுத்த சங்கமயுகத்திலும் இந்த ஞானத்தை எடுக்க வருவாங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு இப்போ நம்பிக்கை வந்திருக்குது. நல்லது. ஓம் சாந்தி. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும். ஏன்னா ஸ்ரீமத்தில் தான் நன்மை இருக்குது. மற்றவங்க தவறான விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா கேட்டும் கேட்காமல் இருக்கணும். அதை கேட்டு உங்களுக்கு எடுத்துக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. நிறைய பேர் ஸ்கூல் போய் தான் கெட்டு போகிறாங்க, காலேஜ் போய் தான் கெட்டு போகிறாங்கன்னு பாபாவே சொல்கிறார். அது உண்மையும் கூட. அப்போ குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது, இந்த பயிற்சி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா இந்த சமுதாயம் கெடுத்துடும். அதனால தான் பாபா குழந்தைங்க நிறைய பேர் பாபா குழந்தைய ஆகிறது கிடையாது. பயங்கர விகாரிகளாக ஆகிடுறாங்க. தேவதை ஏன்னா குழந்தை தானே அப்படின்ட்டு சென்டருக்கு அழைச்சிட்டு போகாமல் விட்டுருவாங்க. அல்லது வேறு ஏதோ காரணம் கூட இருக்கலாம். ஸோ தேவதை ஆகக்கூடியவங்க, அதாவது பிராமண குலத்தை சார்ந்தவர்கள், ஒருபோதும் பாபாவுக்கு அவப்பேரை உண்டாக்குற மாதிரி காரியம் செய்யக்கூடாதுன்றதில் கவனம் இருக்கணும். ஒருபோதும் தவறான காரியம் செய்யக்கூடாது. பழைய கணக்கு வழக்கம் முடிக்கணும். வரதானம். போதை மற்றும் குறிக்கோளின் நினைவுனால் அனைத்து கர்மேந்திரங்களும் கட்டளைப்படி நடத்தும் கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கமயுகத்தில் பாப்தாதா மூலமாக எல்லா குழந்தைங்களுக்கும் கிரீடமும் சிம்மாசனமும் கிடைச்சிருக்குது. ஒன்று தூய்மையின் கிரீடம், ரெண்டாவது பொறுப்புகளின் கிரீடம். ஸோ ரெட்டை கிரீடம் கிடச்சிருக்குது. அதேமாதிரி பாபாவோடைய இதயம்ன்ற அழிவற்ற சிம்மாசனமும் கிடைச்சிருக்குது. ஸோ எப்போ இந்த மாதிரி ரெட்டை கிரீடதாரியாக, அழிவற்ற சிம்மாசனதாரியாக நிரந்தரமாக இருக்கிறீங்களோ, அப்போ அந்த போதையும் நாராயணன் ஆகணுன்ற அந்த குறிக்கோளும் தானாகவே ஞாபகம் இருக்கும்ன்றார். பிறகு இந்த கர்மேந்திரியங்கள் உங்கள் கட்டளைக்கு தானாகவே கீழ்ப்படியும். யார் அந்த கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் விட்டுடுறாங்களோ, மறந்துடுறாங்களோ, அவங்களுடைய கட்டளையை எந்த ஒரு வேலைக்காரனும் கேட்க மாட்டான். கர்மேந்திரியம் தான் வேலைக்காரன் இல்லையா, கேட்க மாட்டாங்க. இல்லை, ராஜ பதவியில் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து கட்டளையிட்டால் தானே கேட்பாங்க. ஸோ அதனால தான் அந்த கிரீடமும் சிம்மாசனத்தையும் விட்டு இறங்காதீங்க. பாபா இதே சிம்மாசனத்தை விட்டு இறங்காதீங்க. தூய்மையின் ஒளி கிரீடத்தை இறக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன். இந்த பலவீனமான எண்ணங்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பதிலாக கேள்விக்குறியாக்கிடுது. மகிழ்ச்சி பிரசன்னச்சித் அப்படின்னு ஹிந்தியில், கேள்விக்குறின்னு பிரஷ்னச்சித். பிரசன்னச்சித் ஆகிறதுக்கு பதில் பிரஷ்னச்சித் ஆக்கிடுது. எது? பலவீனமான எண்ணங்கள். ஸோ பிரச்சனை அந்த எண்ணத்தில் தான். என்ன ஆகிடுமோ, இதாகிடுமோ, அதாகிடுமோ, எதை பற்றியும் கேள்விப்படாது, கவலைப்படாதீங்க. போகிற இடம் சொர்க்கம், அதை மட்டும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. போகிற வழியும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா கூட பாபா வரார். அதனால் ஏன் கவலைப்படணும்? அவ்யக்த இஷாரா. தூய்மையற்ற விதையை கூட முடிச்சிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். ஈஸ்வரிய சேவையுடைய மிகப்பெரிய புண்ணியம் எது தெரியுமா? தூய்மையை தானமாக கொடுக்கறது தான். ஸோ தான் தூய்மையானவர் ஆகிறதும் மற்றவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கிறது தான் இருக்கிறதுல மிகப்பெரிய புண்ணியம். அவங்க தான் புண்ணிய ஆத்மான்னு சொல்கிறார். ஏன்னா
தூய்மை ஆக்கிறதுனால ஒரு ஆத்மாவை தன்னை அழிச்சிக்கிற மகாபாவத்திலேருந்து நீங்கள் காப்பாற்றிடுறீங்கன்ற இல்லையா. காமத்தில் விழுறது ஆத்ம கொலைன்றார், அதிலிருந்து காப்பாற்றுறீங்க. ஆத்மாவின் தற்கொலை அது இல்லையா. ஆத்மாவுடைய வருமானம் எல்லாம் காலி ஆகிடுது, அதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்க. ஸோ அசுத்தம் அப்படிங்கிறது தன்னை அழிச்சிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் தூய்மை தான் உயிர் தானம் இல்லையா. ஒருத்தருக்கு தூய்மையை கற்றுக் கொடுப்பதுனால அவங்களுக்கு உயிரை நீங்கள் தானமாக கொடுக்குறீங்க. கரெக்டு தானே. காமத்தில் விழுந்து விழுந்து தான் அனைத்தையும் இழந்துட்டோம், ஆயுளும் இழந்துட்டோம். இப்போ சுத்தமாக கிடையாது, ஆயுள் கிடையாது. அப்போ ஆயுளை மறுபடியும் அதிகரிக்கிறதுக்கு தான் தூய்மையாக இருக்கிறது. அப்போ உயிரை தானமாக கொடுக்கறதா தானே அர்த்தம். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.